வணக்கம் தோழர்களே. என்ன கொடுமை கோபால் இதெல்லாம்? என்ன கொடுமை? ஊரையே மிரட்டிக்கிட்டு இருந்த எங்க அண்ணனை ஒருத்தன் மிரட்டியிருக்கானா, அவனை விட்டுறலாமா? என்ன நடந்துச்சுன்னு கேட்குறீங்களா? நம்ம அண்ணன் தான் சீமானு, ஊரையே மிரட்டுவாரு. நான்லாம் அப்படிலாம் செஞ்சேன்னா அவ்வளோதான். டேய், ஆட்சிக்கு வர்றவங்களையும் தப்பிச்சு ஓடிருங்க. இருக்க முடியாது உங்களால. நான் பச்சை மட்டையை எடுத்தேன்னு வச்சுக்கோங்க, விரட்டி அடிப்பேன். அப்புறம் இந்த வட இந்தியாவிலேருந்து கூலிகள் வந்திருக்கான் பாரு, அவன்லாம் அடிக்கிற அடியில் கஞ்சா கேஸ் போடுவேன், ரேப் கேஸ் போடுவேன். நான் ரேப் கேஸ்ன்னு டீசெண்டாக சொல்கிறேன். கஞ்சா கேஸ் போடுவேன், ரேப் கேஸ் போடுவேன். அடிக்கிற அடியில் ஜெயிலில் தூக்கி போட்டு சோறே போடாமல் உள்ளே உட்கார வைப்பேன். பயந்துக்கிட்டு அவன் எந்திரிச்சு ஓடி போவான் அவன் மாநிலத்துக்கு. பார்த்துக்கிட்டே இரு அப்படின்னு. அப்புறம் என்ன சொன்னார்? பெரியார் கையிலலாம் இருக்கிறது வெறும் வெங்காயம்டா, ஆனால் எங்கள் கையில் இருக்கிறது வெடிகுண்டுடா, போட்டோம்னா புல்லு பூண்டு கூட முளைக்காது சொன்னார்ல. இம்புட்டு அலப்பறம் பண்ணிட்டு மேடையில் நின்று பேசுவார். ஆசாரி செய்கிற அருவா யார் வெட்டினாலும் வெட்டும், யார் வெட்டினாலும் வெட்டும். வெட்டு எம்பிட்டு பழமாக விழுகுதுன்றதா இருக்குது. என்னவா வெட்டு பழமாக விழுகணுமா? எவ்வளவு ஆழமாக விழுகுதுன்றதுக்கெல்லாம் வீரம் இருக்கான். இது பூரா யார் சொன்னதுன்னு கேட்குறீங்களா? சீமாண்டி சொன்னது. இந்த சீமாரு இப்படியெல்லாம் வாயிலே வடை சுட்டு தெரிஞ்சிச்சு. கடுப்பாயிட்டாங்க போல இருக்கு யாரோ. அதில் தேனி மாவட்டத்தை சேர்ந்த ஆண்டிப்பட்டிக்கார பையன், யாரோ சந்தோஷன்ற பையன், அவன் என்ன பண்ணிட்டான், அருவாள் எடுத்து உன் கழுத்தை துண்டா வெட்டிடுவேன்னு 4 கத்தி எடுத்து போட்டு இவங்கள போட்டு ஒரு போட்டாவை போட்டு விட்டான். இதெல்லாம் அவசியமே இல்லாது, அதுவே அட்டு பீஸு. அதையே மக்கள் கண்டுக்கவே இல்லை. அதையே தூக்கி ஓரங்கட்டி கூப்பில் உட்கார வச்சுருக்காங்க. அதுக்கிட்ட போய் இந்த பையன் சந்தோஷ், நான் தலையை சீவிடுவேன் அப்படின்னு. அதுக்கெல்லாம் அவ்வளோ சீனே இல்லைடா தம்பி. இதில் அரண்டு போன இந்த குரூப்பு, அண்ணன் குரூப்பு, வீரவசனம்லாம் மைக்கை பார்த்தா தாங்க வரும். வீட்டில் எலி, வெளியிலையும் எலி, மைக்கில் புலி. அதுதான் நம்ம அண்ணன் சீமானு. மைக்கில் புலி வேஷம் போடுறவர் தலையை சீவிடுவேன்னு சொன்னோன்னே பயந்துட்டாரு, டர்ராகிட்டாரு. உடனே தம்பிகளுக்கு ஃபோனை போட்டு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் தட்டி விட்டு எல்லாரும் போய் கம்ப்ளைண்ட் கொடுங்க, அந்த பையனை அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு. அப்போ தான் நம்ம மேலே ஒரு பயம் வரும் அப்படின்னு இருக்காரு. உடனே இவங்கெல்லாம் போய் அங்கங்கே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கான். இந்த பாலியல் குற்றவாளி தம்பிங்க இருக்கானுங்கல்ல, அந்த பையன் பேர் கூட ஏதோ இடும்புவனம் கார்த்திகா, அந்த பையன் போய் இங்கே கொடுத்துருக்காப்புல. அப்புறம் தேனி மாவட்டத்தில் இருக்கிற நாம் தமிழர் கட்சியினுடைய தலைவர்கள் எல்லாம் போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்து கடைசியில் அந்த பையனை அரெஸ்ட் பண்ணி உள்ளே தள்ளிட்டாங்க. இப்போ என்ன அப்படின்னா, அவன் ஏன் போட்டான் அப்படின்னா, அவன் ஒரு தெலுங்கு சமூகத்தை சேர்ந்தவன். இவன் யாவுன்னா யாரை பார்த்தாலும் தெலுங்குன்றுவாங்க. இந்த மூத்திர டெஸ்ட்டை எடுத்து குலுக்கி யார் என்ன இனம்னு கண்டுபிடிக்கிறதுல மிஞ்சிக்கவே முடியாது நாம் தமிழரை. அதில் கடுப்பாயிட்டாங்க போல இருக்கு. நாம் தமிழருடைய தூய்மைவாதம் இருக்குல்ல, இன தூய்மைவாதம், அது ஹிட்லரை போல இவர்களையே கொல்லும். ஹிட்லர் எப்படி இன தூய்மைவாதம் பேசி யூதர்களை லட்சக்கணக்கில் கொன்றொழிச்சானோ, அதே ஸ்டேட்மெண்ட்டை வச்சுக்கிட்டு இங்கே ஒரு பாலிடிக்ஸ் பண்ணிட்டு இருக்கு இந்த பீஸு. அதில் தெலுங்கர்களை இழிவுபடுத்துவது, அதுக்கப்புறம் அருந்ததியர்களை நீ வந்தேறின்றது, இப்படி எல்லா யோக்கியத்தனத்தையும் பண்ணி வச்சிருக்கான். அதில் தான் இந்த பையன் கடுப்பாகி கழுத்தில் போடுவேன் இருக்கான். கொஞ்சமாவது அறிவோடு செயல்படணும். கழுத்தில் போடுறதுனால எந்த மாற்றமும் வராது. பொலிட்டிக்கலாக அனாதையாக்கி தெருவில் நிற்க வச்சுருக்கோம், அதை அப்படியே மெயின்டைன் பண்ணால் போதும். இதுங்களுக்கெல்லாம் அவ்வளோ சீனே கிடையாது. முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். இன்னொன்று, இன தூய்மைவாதத்தை பேசி தமிழ்நாட்டுக்குள்ளே ஜெயிச்சிடலான்னா அது முடியாது. சாதியவாதத்தை பேசி தமிழ்நாட்டுக்குள்ளே ஜெயிச்சிடலான்னா அதுவும் முடியாது. மதவாதத்தை பேசி தமிழ்நாட்டுக்குள்ளே ஜெயிச்சிடலான்னு பார்த்தா அதுவும் முடியாது. ஏன்னா இங்கே தெளிவான அரசியல் சித்தாந்தம் மக்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டிருக்கிறது, கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கிறது. யார் எதிரி, எப்படி பேசுறவை எதிரி என்று சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கு. பார்ப்பனியம் எதிரின்னு தந்தை பெரியார் சொன்னதை போல, பெரியாரையும் அம்பேத்கரையும் ஒருத்தன் வேண்டான்னு சொல்றானா அவன் ஒரு இடத்துரோகியா இருப்பான், கவனமா இருந்துக்கோ அப்படின்னு ஐயா பழனி பாபா அவர்கள் சொல்ற மாதிரியும் தெளிவான அரசியல் சித்தாந்தம் இங்க இருக்கு. மாற்று மொழி பேசுகிற மக்களை திராவிடம்னு ஒன்று திரட்டுற ஒரு சித்தாந்தம் இருக்கும்போது, தமிழன் நாங்கள்லாம் தனி அப்படின்னு இவங்க கெடுத்துட்டாங்க அப்படின்னு ஒரு உருட்டிட்டு அதே தெலுங்கு கம்யூனிட்டியில் ஒரு பொண்ணை கட்டி பிள்ளையும் பெற்றுட்டு உட்காந்துருக்கிற சீமானுக்கு கொஞ்சமாவது மூளை வேலை செய்யணும். தெலுங்கு கம்யூனிட்டியில் பொண்ணு எடுத்துக்குவ, தெலுங்கு கம்யூனிட்டிக்குள்ளே போய் வாய்கிலேயே பேசுவ, ஓட்டு கேட்டு போகிற இடத்துல பூரா தெலுங்கில் பேசுகிற,
ஆ தெலுங்குல பேசி வெக்கமே இல்லாம ஓட்டு கேட்குற. ஆனா இங்க வந்து இன தூய்மைவாதம் பேசுறது. இதெல்லாம் நிறுத்து சீமான். சின்ன பிள்ளைகிட்ட அடி வாங்க போற. அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு நிக்க போற. ஏன்னா எல்லா நேரங்கள்லயும் எல்லாரும் வேடிக்கை பார்க்க மாட்டாங்கல்ல. சின்ன பிள்ளைங்க யாராவது பழகுன்னு செருப்பை தூக்கி எரிஞ்சுட்டா அசிங்கமா போகும்ல. புரிஞ்சு பெரிய மனுஷன் மாதிரி நடந்துக்கையா. 60 வயசு தாண்டிடுச்சுல்ல.